இவ்வளோ சாப்பிட்டாலும் பத்தவே பத்தாதுங்க. சுட சுட காலி ஆகிட்டே இருக்கும் இந்த குட்டி போண்டா மட்டும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். பாருங்கள் உள்ளக்க எவ்வளோ சாஃப்டாக வெளியே நல்ல முறுமுறுப்பாக இருக்கிறது. வாங்க எப்படி செய்யணும் பார்த்துருவோமா? இதுக்கு தேவையான பொருள் 1 கப்பு மைதா மாவு, 1/2 கப்பு கடலை மாவு, 1/4 கப்பு அரிசி மாவு, 3 ஸ்பூன் போல் தயிர், ஒரு பெரிய வெங்காயம், அதோட குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், அதோட இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக மட்டும் பேக்கிங் சோடா. இப்போ மாவு எல்லாத்தையும் ஒரு பவுலில் சேர்த்துக்கிறலாங்க. 1 கப்பு மைதா மாவு, 1/2 கப்பு கடலை மாவு, 1/4 கப்பு அரிசி மாவு, அதுக்கப்புறமேட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி நல்லா நிறைய போட்டுக்கோங்க. அதோட உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்புல நான் வந்து ஒரு சின்ன சைஸில் இருக்கிற மீடியம் சைஸில் இருக்கிற பச்சை மிளகா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதோட தயிர், அதோட 1/2 டீஸ்பூன் வந்து உப்பும், 1/4 டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த உப்பும் பேக்கிங் சோடாவும் எல்லா சைடும் மாவோட எல்லா சைடும் நல்லா கலந்துருக்கிற மாதிரி. இப்போ தண்ணி ஊற்றி நல்லா திக்கானதாக கரெக்டான பக்குவத்தில் மிக்ஸ் பண்ண போகிறோம். இதுக்கு தண்ணியோட அளவு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் 1 கப்பு எடுத்திருக்கேன். தண்ணியோட அளவு ரொம்ப முக்கியங்க. அதிகமாகிடுச்சுன்னா எண்ணெய் குடிக்கும். ரொம்ப தண்ணி கம்மியாக இருந்துச்சுனாலும் அப்படின்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு 1/2 கப்பு ஊற்றிருக்கேன், திரும்பி 1/2 கப்பு ஊற்றிட்டேன். அப்போ ஃபஸ்ட்டு வந்து 1 கப்பு தண்ணி தேவைப்பட்டிருக்கு. இன்னுமே வந்து மாவு வந்து கெட்டியாக இருக்குது. இன்னும் கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தாங்க. பாருங்கள், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம். நல்லா மாவு வந்து கலந்து விடும்போது இந்த மாதிரி மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நல்லா அந்த மாதிரி அடித்து மிக்ஸ் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நல்லா ஓட்டையாக இருக்கும் உள்ளக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா தான் அந்த சோடாப்பு வந்து எல்லா மாவோடையும் நல்லா கரைஞ்சி நம்மளுக்கு வந்து நல்லா உள்ளக்க வந்து ஓட்டையாக இருக்கும். நல்லா அந்த மாதிரி அடித்து பிசைஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், மாவோட பக்குவம் வந்து இப்படி எடுத்து இப்படி போட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கணும். அப்போ நம்மளுக்கு 1 கப்பு தண்ணியும் அதோட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தான் தண்ணி தேவைப்பட்டிருக்கு. இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. எண்ணெயை காய வச்சுட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக போட்டு எடுத்துக்கோங்க. நீங்கள் கையிலே எடுத்து போட்டுடலாங்க. அப்படி பயமாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்பூனில் எடுத்து போட்டுக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும். ஃபஸ்ட்டு போடுறப்ப போண்டா போட்டதுக்கப்புறமேட்டு எண்ணெயை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்லலாம் வேண்டாம். நீங்கள் போட்டிங்க அப்படின்னாலே அதுவாகவே மேலே கிளம்பி வந்துடும். நல்லா முன்னாடி பின்னாடி திருப்பி விட்டுக்கோங்க. எல்லாம் ஒரே கலரில் வந்ததுக்கப்புறமேட்டு எடுத்துக்கிறலாம். நீங்கள் எடுத்து வைக்க காலியாகிருங்க. நல்ல முறுமுறுன்னு சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதுக்கு சைட் டிஷ்லாம் எதுவுமே தேவையில்லைங்க. உள்ளக்க நம்ம ஒவ்வொரு வாய் சாப்பிடும்போதும் வெங்காயம் கடிபட்டுக்கிட்டே இருக்கும். பாருங்கள், இப்போ எல்லாமே ஒரே கலரில் வந்துருச்சா? இப்போ நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லாம் ஒரே கலரில் வந்துருச்சு அப்படின்னாலே நல்லா வெந்திருக்கும். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சுக்கோங்க. இப்போ நான் அதே மாதிரி அடுத்த பேட்டரும் போட்டுக்கிறேன். நம்ம வந்து எடுத்துலாம் விட வேண்டாம். நம்ம கையில் எடுத்து போடும்போது பாருங்கள், அதுவாகவே அடுத்தடுத்த போண்டா வந்து வந்துருச்சு. ஃபஸ்ட்டு போட்டது எல்லாமே மேலே கிளம்பி வந்துடும். எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருந்திருக்கணும். ரொம்ப சிம்மில் வச்சு போடாதீங்க. ரொம்ப சிம்மில் வச்சு போட்டிங்கன்னா கீழே போய் அப்படியே ஒட்டிக்கிறோம், சப்பட்டின்னு ஆயிரும். நல்லா அந்த மாதிரி உருண்டையாக போண்டா சைஸ்க்கு வரணும்னா எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருந்திருக்கணும். நல்லா திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க. அப்படின்னா தான் எல்லாமே ஒரே கலரில் வந்திருக்கும். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சுல. டக்குன்னு செஞ்சிடலாங்க. ஒரு பெரிய வெங்காயம் நம்ம வீட்டில் இருக்கிற கொஞ்சம் மாவு தான். இப்போ எடுத்து உள்ளே எப்படி இருக்குன்னு செஞ்சு எடுத்து காமிக்கவா? பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் எடுத்து போட சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. நல்லா சூப்பராக இருந்துச்சு. உள்ளே பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாகவும் நல்ல ஓட்டையாக வந்துருந்துச்சு. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.